வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். மனதின் குரல் நிகழ்ச்சியில் சிட்டுக்குருவியின் எண்ணிக்கையை அதிகரிக்க சிறப்பான முயற்சிகளை எடுத்து வரும் சென்னை அறக்கட்டளைக்கு பிரதமர் மோடி பாராட்டு. கிழக்கு இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக பிரதமர் மோடி பெருமிதம். முத்தமிழ் பேரவையின் பொன்விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பு. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பது நம் முழக்கம் என மு.க. ஸ்டாலின் பேச்சு. மயிலாடுதுறையில் நடைபெற்ற கட்சி நிர்வாகி இல்ல திருமண விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி பங்கேற்று மணமக்களுக்கு வாழ்த்து. அமைச்சர்கள் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், சி.வி. கணேசன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மெய்யநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. இன்று கடலூரில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் துணை முதலமைச்சர் பங்கேற்க உள்ளார் என தகவல். சிஏ தேர்வுகளை வேறு தேதிக்கு மாற்ற வேண்டும் என கனிமொழி எம்பி வலியுறுத்தல். தமிழ்நாட்டின் கலாசார திருவிழாவான பொங்கல் அன்று சிஏ முதல் நிலை தேர்வுகளை நடத்தும் ICIAவின் முடிவு நமது அடையாளம் மற்றும் பாரம்பரியத்தின் மீதான திட்டமிட்ட தாக்குதல் என எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜானகி அம்மாள் நூற்றாண்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் காணொலி வாயிலாக வாழ்த்து. அரசியல் தனக்கு சரிப்பட்டு வராது எனவும் நீங்கள்தான் சரியானவர் எனவும் முடிவு செய்து ஜெயலலிதாவிடம் கட்சியை ஒப்படைத்ததாக புகழாரம். அதானி சூரிய சக்தி உற்பத்திக்கான கொள்முதல் ஒப்பந்தங்களுக்காக பல மாநில அதிகாரிகளுக்கு $265 மில்லியன் லஞ்சமாக கொடுக்கப்பட்ட விவகாரம். நிதியமைச்சர் விரிவான அறிக்கையை நாடாளுமன்றத்தில் வெளியிட வேண்டும் என்று வைகோ வலியுறுத்தல். திமுக ஆட்சி வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றும் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என்பது மக்கள் கருத்தாக உள்ளது என கடம்பூர் ராஜு பேட்டி. தற்போது அதிமுக ஒன்றாகத்தான் உள்ளது என்றும் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் வகையில் பழனிசாமி தலைமையில் மெகா கூட்டணி அமையும் என்றும் கருத்து. சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகையில் சென்னை மாவட்டத்தை உள்ளடக்கிய 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க முறை திருத்தம் தொடர்பாக பங்கேற்ற பாஜக பிரதிநிதி கராத்தே தியாகராஜன் செய்தியாளர் சந்திப்பு. வாக்காளர் பெயர் பட்டியலில் பல்வேறு குளறுபடி உள்ளதாகவும் சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாநகராட்சி ஆணையாளருமான குமரகுருபரன் தொடர்ந்து வாக்காளர் சரிபார்ப்பு பட்டியல் கூட்டத்தை புறக்கணித்து வருவதாக குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் தரணாம்பேட்டை பகுதியில் நடைபெற்ற இலவச இயற்கை மருத்துவ முகாம் மற்றும் இயற்கை உணவு கண்காட்சியை திறந்து வைத்தார் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன். உலக பொதுமொழியாக தமிழ் மொழியை அறிவிக்க பிரதமர் மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல பிரதமர்களிடம் தொடர்ந்து கோரிக்கை வைத்ததாக பேட்டி. சென்னை பம்மல் அருகே கிரேன் மோதி 65 வயது முதியவர் சம்பவ இடத்திலேயே பலி. சாலையை கடக்க முயன்ற போது கல் தடுக்கி விழுந்ததில் பின்னால் வந்த கிரேன் தலையில் ஏறியதாக தகவல். அவிநாசி அருகே காலப்பாளையம் பகுதியில் கைவிடப்பட்ட பாறை குழியில் தேங்கியிருந்த நீரில் குளிக்கச் சென்ற 13 வயது பள்ளி மாணவன் நீரில் மூழ்கி பலி. 12 மணி நேரத்திற்கு மேலாக தேடுதலுக்கு பிறகு உடல் மீட்பு. மேலூர் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் பணிபுரியும் வாட்ச்மேன் மற்றும் மேலூர் கிளையில் பணிபுரியும் செக்கருக்கு இடையே தகராறு. ஒருவரை ஒருவர் கத்தியால் குத்திக் கொண்ட சம்பவத்தில் வாட்ச்மேன் பூபதி படுகாயம். காயமடைந்த இருவரும் மேலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை.
கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் ஈத்தங்காடு பகுதியில் அடுத்தடுத்து 3 இருசக்கர வாகனம் மோதி விபத்து. ஒருவர் உயிரிழந்த நிலையில் 3 பேர் படுகாயம். ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. மதுரை திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்பு. தொடர்ந்து 6 மணி நேரம் பரதநாட்டியம், யோகா, சிலம்பம், நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் செய்து ஆசியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் இடம் பிடித்து உலக சாதனை. புதுச்சேரி மடுகரை சாராய கடையில் தமிழக புதுச்சேரி போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவத்தால் பரபரப்பு. தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட பாக்கெட் சாராயத்தை பறிமுதல் செய்த போது எடுத்துச் செல்லக்கூடாது என புதுச்சேரி போலீசார் இடைமறித்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள மாவட்ட டேக்வாண்டோ விளையாட்டு பயிற்சி அரங்கத்தில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான டேக்வாண்டோ விளையாட்டு போட்டி 20 பள்ளிகளை சேர்ந்த 150 மாணவர்கள் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்தினர். வெற்றி பெற்றவர்கள் மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்பார்கள் என தகவல். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே பேராசிரியர் சுல்தான் அகமது இஸ்மாயில் தொகுத்து எழுதிய மண்ணல புரட்சி பாதை நூல் வெளியீட்டு விழா. நடிகர் கார்த்தி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நூலை வெளியிட்டார். விவசாயிகளுக்கு உதவும் நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட உழவன் பவுண்டேஷனை அனைவரும் பின்பற்றி செயல்பட வேண்டும் என பேட்டி. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் மாவீரர் நாள் அனுசரிப்பை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சியினர் சார்பில் நடைபெற்ற இரத்த தான முகாம். சிறப்பு அழைப்பாளராக மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் மணி செந்தில் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் நிர்வாகிகள் பங்கேற்று இரத்த தானம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம், உளுந்தூர்பேட்டை அரிமா சங்கம், பாண்டிச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச கண் பரிசோதனை முகாம். 130க்கும் மேற்பட்டோர் கண் பரிசோதனை செய்து கொண்டு ஆலோசனைகளை பெற்றுக் கொண்டனர். மேலும் 35க்கும் மேற்பட்ட கண் அறுவை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நக்கீரர் தமிழ் சங்கம் சார்பில் நடைபெற்ற நக்கீரர் தமிழ் மாநாடு. ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்ற மாநாட்டில் மாணவிகளின் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சிகள் அனைவரையும் கவர்ந்தது. கூத்தாநல்லூரில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திமுக, அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். தமிழக வெற்றி கழக மாணவரணி மாவட்ட தலைவர் ஆனந்த் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தவர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. சங்கரன் கோவில் நீர்பிடிப்பு பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்த மருத்துவமனைக்கு எதிராக தொடர்ந்த வழக்கு. நீதிமன்ற உத்தரவின்படி காவல்துறையினர் பாதுகாப்போடு வட்டாட்சியர் தலைமையில் மருத்துவமனை கட்டிடம், வேலி ஆகியவை ஜேசிபி இயந்திரம் உதவியோடு அகற்றம். சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி திமுக சார்பில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற பாக முகவர்கள் கூட்டம். மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமைந்திட பாக முகவர்கள் வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடியை கண்காணித்து சரி செய்ய வேண்டும் என உத்தரவு. காரைக்கால் மகளிர் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மகளிர் குறை தீர்ப்பு கூட்டத்தில் மாணவர்களிடம் போதை பழக்கம் அதிகரித்து உள்ளதாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் பெண்கள் புகார். பெண்களுக்கு பேருந்து நிலையத்தில் மது போதையில் உள்ளவர்களால் அச்சம் ஏற்படுவதாகவும் அதனால் கூடுதல் போலீசாரை நியமிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை. வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ராஜம்பேட்டை, பூச்சிவாக்கம், திம்மம் ஐயம்பேட்டை பகுதியில் அதிமுகவினர் வாக்காளர் பட்டியலில் பெயர் திருத்தம், பெயர் சேர்ப்பு ஆகியவை குறித்து ஆய்வு.
அதிமுக வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அக்ரி நாகராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வாலாஜாபாத் கணேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்பு. புதுக்கோட்டை நகர காவல் நிலையத்தில் விசாரணை கைதி உயிரிழந்த சம்பவம். நீதிபதி ஆய்வு மற்றும் விசாரணைக்கு பிறகு இளைஞரின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. சம்பவம் நடந்ததில் இருந்து டிஎஸ்பி பணிக்கு வரவில்லை என குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இந்த சம்பவத்தில் அவருக்கு ஏதேனும் பங்கு உள்ளதா என்பது குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகள் விசாரணை. மதுரையில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக 50 கிலோ உலர் பழங்கள், பாதாம், முந்திரி பருப்புகள் கொண்டு 25 லிட்டர் மதுபானங்கள் கொண்டு 100 கிலோ கேக் தயாரிப்பு. உலர் பழங்களின் நடுவே வைக்கப்பட்டு பரிசு பொருட்களை கண்டுபிடிக்கும் போட்டியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கி கொண்டாட்டம். ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை மற்றும் விளையாட்டு நிகழ்ச்சி. 14 பள்ளிகளில் இருந்து பேண்ட் வாத்திய குழு மாணவ மாணவியர் பேண்ட் வாத்திய இசையுடன் நடத்திய அணிவகுப்பு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ராணிப்பேட்டை சிப்காட் பகுதியில் உள்ள தோல் மற்றும் ரசாயன தொழிற்சாலைகளால் மண், நீர் மற்றும் சுற்றுச்சூழல் முழுவதும் மாசடைந்து வருவதாக பாமக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம். கஞ்சா, குட்கா, அபின், ஹெராயின் உள்ளிட்ட போதைப் பொருட்களால் இளைஞர்கள் அதிக அளவில் பாதிப்படைவது கண்டனத்துக்குரியது என்றும் இதனை தடுக்க தவறிய காவல்துறையை கண்டித்து போராட்டம் நடத்தப் போவதாகவும் அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இந்து கல்லூரி சார்பில் பிரதம மந்திரியின் புனித சாகர் அபியான் திட்டத்தின் கீழ் கடற்கரை பகுதியில் தூய்மை பணியில் ஈடுபட்ட தேசிய மாணவர் படையினர். இதில் திருநெல்வேலி தீரி தமிழ்நாடு பெண்கள் தேசிய மாணவர் படையினர் அதிகாரி சம்பத், கல்லூரி தேசிய மாணவர் படை அதிகாரி பகவதி அம்மாள் பங்கேற்பு. சென்னை புறநகர் பகுதியான ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பருத்திப்பட்டு ஏரி பூங்காவில் நடைபெற்ற 11ஆம் ஆண்டு கலர் ஷாப் 2024 பெயிண்டிங் மற்றும் பரதநாட்டியம் நிகழ்ச்சி. ஆவடி மாநகராட்சி ஆணையாளர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து ஓவிய கண்காட்சியை பார்வையிட்டு அனைத்து மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவப்படுத்தினார். இந்தியாவில் ஒரே நாளில் 64 கோடி வாக்குகளை எண்ணிவிட்டார்கள் என எலான் மஸ்க் தனது எக்ஸ் தளத்தில் பதிவு. 16 நாட்கள் ஆகியும் கலிபோர்னியாவில் 1.6 கோடி வாக்குகளை இன்னும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என எலான் மஸ்க் கேள்வி. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் ஓராண்டை கடந்து நீடித்து வரும் நிலையில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட 44,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் இஸ்ரேல் மீது ஒரே நாளில் 250 ராக்கெட் குண்டுகளை ஏவி ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 7 பேர் காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி 10 நாட்கள் திருவிழா தொடக்கம். ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலத்தை சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட பெண்கள் குழு பரதநாட்டியம் ஆடி 14 கிலோமீட்டர் கிரிவலம் மேற்கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள பராசக்தி சக்தி பீடத்தில் சிறப்பு பூஜைகளுடன் நடைபெற்ற வருஷாபிஷேக விழா. ஏராளமான பெண்கள் சங்கல்பம் செய்து கலச விளக்கு, வேள்வி பூஜையில் கலந்து கொண்டு கூட்டு தியானத்தில் பங்கேற்பு. நாகர்கோவிலில் கோட்டார் புனித சாவேரியார் பேராலய 10 நாள் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். குமரி, நெல்லை, தூத்துக்குடி, கேரளாவை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு.
உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.